சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்த சித்தாலப்பாக்கம் ஜெயா நகரைச் சேர்ந்தவர் லட்சுமி பிரியா. இவருக்கு கடந்த 2007ஆம் ஆண்டில் திருமணம் முடிந்து பின்னர் கணவரை இழந்தார். இதனையடுத்து 2009ஆம் ஆண்டு சிவக்குமார் என்பவருடன் பழக்கம் உண்டாகி அவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்புதான் சிவக்குமாருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து மனைவி வேறொரு பகுதியில் வசித்து வருவது இவருக்கு தெரிய வந்தது. இருந்தபோதும் சிவக்குமாருடன் காலம் கழித்து வந்த நிலையில் தம்பதிகள் இணைந்து சொந்த தொழில் செய்து வந்தனர். கணவர் சொந்த தொழில் செய்வதற்காக 90 லட்சம் ரூபாய் 1/2 கிலோ தங்கம் ஆகியவற்றை வழங்கியிருந்தார் லட்சுமி பிரியா. இந்நிலையில் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த சிவக்குமாருக்கு அவருடன் கட்சி பணியாற்றிய இளம் பெண் ஒருவருடன் தவறான உறவு அரும்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தை கேள்விப்பட்ட லட்சுமி பிரியா கணவரின் கள்ள தொடர்பை கண்டித்திருக்கிறார். ஆனால் சிவக்குமாரோ லட்சுமி பிரியாவை கை கழுவி விட்டு புதிய காதலியுடன் இணைந்து வாழ விரும்பினார். இதற்காக விவாகரத்து வரை சென்றவர் சொத்துக்களை தனக்கு எழுதி தருமாறும் மிரட்டியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த லட்சுமி பிரியா கணவரை வீட்டை விட்டே வெளியே துரத்தினார். இந்நிலையில் செப்டம்பர் 28ஆம் தேதியன்று லட்சுமி பிரியா தனது 14 வயது மகன் மற்றும் தாயாருடன் திருநீர்மலை கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்பொழுது வீட்டின் அருகே கூட்டாளிகளுடன் வேறொரு காரில் காத்திருந்த சிவக்குமார் மனைவியை கடத்துவதற்கு உத்தரவிட்டார். இரவு சுமார் 7:40 மணியளவில் காரில் இருந்து இறங்கிய லட்சுமி பிரியாவை 4-5 பேர் கையை பிடித்து இழுத்திருக்கின்றனர். மேலும் லட்சுமி பிரியாவின் மகன் ரூபேஷின் கழுத்தில் கத்தியை வைத்த கும்பல் மரியாதையாக பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிடு என மிரட்ட, இது அனைத்தும் கணவரின் ஏற்பாடுதான் என்பதை அறிந்து லட்சுமி பிரியா அதிர்ந்து போனார். இதுகுறித்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அங்கு போலீசார் சிவக்குமாருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார் லட்சுமி பிரியா. அவங்க உமன்ஸ் பேரண்ட் பாடியில் இருக்கிறாங்க. அந்த லேடி கூட சேர்ந்து அஃபேரில் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சதால இப்போ தேவையில்லாத என்னை ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து என்னை மிரட்டி நேற்று ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து கார்லேருந்து என்னை இழுத்து எல்லா ஃபுட் ரெக்கார்டும் வச்சிருக்கிறேன். நான் என்னை மிரட்டி என்னை அடித்து என் குழந்தையோடைய கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடிக்கிறாங்க. என் பேண்ட் பாக்கெட் வந்து என்னை மொலஸ்டேஷன் பண்ணி என்னை 10 ஆம்பளைங்க சேர்ந்து என்னை ஒரு மாதிரி என்னால் பேச முடியல. எனக்கு அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ நேற்று கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு நான் சேர்த்து வச்ச காசு அப்பப்போ வந்து நகை கொடு, கடன் கொடுக்கணும், அந்த கடன் கொடுக்கணும், காசு வேணும், பிஸ்னஸ் பண்ணுறது காசு வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததே 90 lakhs கிட்ட கொடுத்துருக்கேன் சார். என் நகை வேறு இருக்குது சார், 500 கிராம் கிட்ட நகை இருக்குது சார். அது எல்லாமே அதை கேட்கறதுக்கு தான் நீங்கள் அவர் இன்னொரு லைஃப் வேணும்னு சொல்லி போயிட்டார். இன்னொரு லேடி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நீ போயிடு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ என் நகை பணம் நான் கடன் வாங்கி கொடுத்த காசுல நான் பதில் சொல்லணும்ல சார் நாளைக்கு. அதை இப்போ நான் கேட்டேன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இது வந்து அடிக்கிறாங்களே என்ன. இதனையடுத்து தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்ற லட்சுமி பிரியா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணுடன் உறவில் இருக்கும் கணவர் சிவக்குமார் சொத்துக்களை கேட்டு மிரட்டுவதாக பதற்றத்துடன் கூறினார். கட்டிய மனைவியை ஆள் வைத்து கடத்திய பாஜக பிரமுகர் சிவக்குமாரை பெண்கள் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் கைது செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர்.